என் பேர் நரசிம்மன், 75-76 பேட்ச் எஸ்எஸ்எல்சி. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி இங்கே சில பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் எங்கெங்கே பார்த்துருப்பீங்க? ஒரு 5 அடி தாண்டி இருக்க ஃபங்க்ஷனை பார்த்துருக்கீங்களா? 5.5 அடி ஹை ஜம்ப்பு. போல் வால்ட்டை 9.5 அடி பண்ணியிருக்காருங்க இவர். இவருக்கு குரு இதோ இங்கே இருக்கார். இவர் பேர் சாதாரணமான ஆள் கிடையாது இவர். நான் வந்து அங்கே இருந்த காலத்திலேயே இருந்தேன், அந்த இருந்த காலத்திலேயே இருந்தேன். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? திருடன் போலீஸ் விளையாட்டு தான் நான் விளையாடுவேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ். அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் என்னச்சுன்னா, நான் எப்போவுமே போலீஸாக தான் இருப்பேன். இன்னொருத்தர் இருக்கார், நான் ஆளெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதில் முதல் ஆள் இந்த இன்ஸ்பெக்டராக இருக்கிற ராவணன், பேரு தான் ராவணன், ஆனால் பயங்கரமான ஆள். இந்த பக்கத்தில் இவர் சிபிசிஐடி, அவர் பண்ணுற தப்பை கூட கண்டுபிடிக்கிற ஆள். இவர் பயங்கரமான ஆள். இன்னொருத்தர், நான் ஆர்மி தான் அப்படி சொல்லிட்டு, நான் ஆர்மி. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, ஆனால் இன்டெலிஜென்ஸே என் கையில் தான் இருந்தது அப்படின்னு வந்து நான் தமிழர்களுக்காக வந்து ஐபிகேஎஃப் போனேன் இல்லையா, அந்த டீம்லேயே நான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன பெரிய ஆள் இவர். இந்தாப்பா. என் பேர் ராவணன், ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், 1975 எஸ்எல்சி. இதே தேன்கனிக்கோட்டை பள்ளியில், அரசு பள்ளியில் படிப்பேன். ஃபுல்லாக கலடா பண்ணிட்டு கிடப்பேன் எப்பயுமே. விளையாட்டுக்கு என்னென்ன விளையாட்டு சமாச்சாரம் விளையாடோ இல்லை நண்பர்களுடன் பேசி அவர்களை எப்படி கலாட்டம் செய்வது, எப்படி அவர்களை மீண்டும் தேர்த்து மறுபடியும் நம் நிலைக்கு கொண்டு வருவது, அவர் கோவப்பட்ட அவர் குணத்தை அறிந்து அவளை வந்து சமாதானப்படுத்துறது, இந்த எல்லா விளையாட்டும் செய்வேன் எல்லாமே. இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நானும், பச்சைப்பனும், ஸ்ரீதர், மணி 4 பேரும், மிஸ்டர் கௌஸ்கான் 5 பேரும் ரொம்ப பாடுபட்டோம். ஆரம்பத்திலேருந்து பண்ணி எப்படியாவது விழா நடத்தி ஆகணும். அது சூஸ் பண்ணி பார்த்தோம். சார் 2 வருஷமாக இது யோசனை பண்ணிவிட்டு, இந்த 2025 வச்சா நல்லாயிருக்கும். 1975 to 2025 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு வச்சா எல்லாத்துக்கும் ஒரு மெமரி ஆகும்னு சொல்லிட்டு அயராது பாடுபட்டு அனைத்தையும் சேர்த்தோம். எல்லா நண்பர்களும், நான் அந்த வருடம் பார்த்தோம், எல்லாம் சின்ன பையனாகவே இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கிளம்ப மாதிரி தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. எல்லாம் இன்னும் அதே குரங்கு பருவம், அதே குரங்கு விளையாடுறாங்க, அப்படி தூள் கிளப்புறாங்க எல்லாம். அட்டாடா, நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது பார்க்க. இவ்வளோ அழகா இருக்காங்க பிள்ளைங்க. இது வருஷம் தொடரலான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது அடுத்து எங்கள் பச்சை சொல்லுவோம். தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னா ஒன்று ராமநாதபுரம், ஒன்று தருமபுரி. அந்த தருமபுரியிலேயே பின்தங்கிய மாவட்டத்தில் பின்தங்கிய வட்டம்னா தேன்கனிக்கோட்டை தான். இங்கே இருக்கிற பெரும்பாலும் மக்கள் வந்து மலைவாழ் மக்கள், மலை கிராமத்தை சேர்ந்தவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்போது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். இதில் வந்து நாங்கள் 1975 11th கிளாஸ், அதாவது 11ஆம் கிளாஸ் படித்து நாங்கள் இராணுவத்தில் போய் 22 வருஷம் வேலை செஞ்சு, என் கூட படித்தவங்க ஒரு கர்னலாகவும், என் கூட படித்தவங்க இடத்துல பிரிகேடியராகவும் நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு மூல காரணமே இந்த பள்ளிக்கூடம் தான். இந்த பள்ளிக்கூடம் 1956 காமராஜரால் திறக்கப்பட்டது. கல்விக்கு கண் திறந்த தலைவர் அவருடைய இதில் தான் நாங்கள் படித்தோம். அன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தது அவங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு செஞ்சு அவங்கள உபசரிச்சிருக்கோம். காரணம் வந்து எங்களுக்கு இப்போவே 67 வயசு, ஆனால் நாங்கள் 16 வயசில் நாங்கள் எப்படி இருந்தோன்றது அதே துள்ளலோடு தான் இன்றைக்கி இருக்கோம். அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்தி மரியாதை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கடவுள் செய்த புண்ணியம். மேற்கொண்டும் தொடர நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு நன்றி, வணக்கம். உணர்ச்சிகள் கொந்தளிக்கும் போது வார்த்தைகள் வெளிவருவதில்லை. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் எல்லாம் குடும்பங்களோடு சந்திக்கின்றோம். அது எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படின்ட்டு விவரிக்க முடியவே இல்லை. பல கொண்டாட்டங்கள், பல திருவிழாக்கள், பல பண்டிகைகள், அதில் கிடைக்காத ஒரு பேரன்பு இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மீட் பண்ணும்போது கிடைச்சிருக்கு. அளவில்லா அன்பு, அளவில்லா பாசம். சாமு என்னுடைய உற்ற நண்பர் எல்லாருமே இந்த விழாவுக்கு மணி மகுடமாய் இருந்து செயல்பட்டவர் வந்து மணி, ராவணன், பச்சைப்பன், ஸ்ரீதர், இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். மீண்டும் பேசணும், மணி கிட்ட கொடுக்குறேன். என்ன பேசுறேன்? ஹலோ சார், இது வந்து சுமாராக ஒரு 2013 வருஷமாக இதை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் குரூப்பு. அதில் வந்து இந்த வருஷம் வந்து 50 இயர்ஸ் வந்து நடத்தி ஆகணுன்ட்டு பச்சையப்பன் வந்து ராவணன் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறமா வந்து எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் போட்டு ஒரு 5-6 மீட்டிங் போட்டு இந்த விழாவை வந்து இன்றைக்கி சிறப்பாக நடத்தியிருக்கோம் என்பதை எல்லார் முன்னாடியும் தெரிவித்துக்கொள்கிறேன். விஷ்ணு
சார் என் பேர் விஷ்ணுகுமார். நான் 4ஆம் கிளாஸில் படிக்கும்போதுலேருந்து இவங்க எங்கள் கூட சில நண்பர்கள் அப்படியே வந்திருக்கோம் எஸ்எல்சி வரைக்கும். நான் எஸ்எல்சி மேட்டரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. 4ஆம் கிளாஸில் இவங்கெல்லாம் போய் ஸ்கூலுக்கு உட்காந்துக்குவாங்க. ப்ரேயர் ஆன உடனே நான் மட்டும் அப்படியே இந்த புதர் ஒன்று இருக்கும், சீட்டாடுவாங்க எல்லாம் இந்த குஞ்சுக்கு வீதிக்காரங்கெல்லாம். அங்கே போய் உக்காந்துட்டு கல் மேலே உட்காந்துன்னு பார்த்துன்னு இருப்பேன். அவங்க கேட்பாங்க, ஏய் ஏன்டா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு. ஏய் எனக்கு படிக்கவே பிடிக்கல, நீ சும்மா இருப்பா அப்படின்ட்டு நான் உக்காந்துக்கினேன் அவங்கள பார்த்துன்னு இருப்பேன். பெல் அடிப்பாங்க லஞ்சுக்கு அடித்த உடனே நான் பேக் எடுத்துன்னு வீட்டுக்கு ஓடுவேன். எல்லாரும் ஓடுவாங்க. அப்படி போயிட்டு வீட்டில் சாப்பிட்டு மறுபடியும் வருவேன். அவங்க திட்டுவாங்க, போடான்வாங்க. இன்னொரு கேங் ஒன்று இருந்தது ஆச்சாரி வீதியில், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நான் படித்தது. அங்கே படிக்கும்போது அங்கே சில பேரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் ஆச்சாரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க. குளியலுக்கு போவோம், பட்டாளம்மா ஏரியன்ட்டு. அங்கே போயிட்டு குளியல் போட்டுட்டு 4:30 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஆஜராகிடுவோம். காப்பி கொடுப்பாங்க, படிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம். எனக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி தெரியாது, படிக்கவும் வராது. நம்ம எங்கள் அண்ணன் ஒருத்தர் டீச்சரு, சாந்தா டீச்சருன்ட்டு. அவங்க என்னப்பா உங்கள் பையன் வந்து உன் தம்பி வரதா இல்லையே ஸ்கூலுக்கு அப்படின்னு. சரி இவர் என்ன பண்ணார், அப்படியே பார்த்துட்டு மெதுவாக வாட்ச் பண்ணார். எல்லாம் ப்ரேயரில் நின்றுட்டு நான் ப்ரேயரெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் கிளாஸுக்கு போனாங்க. நான் சைடில் இப்படி போயிட்டேன். போன உடனே என்ன ஆச்சு, இவர் பின்னாடி அங்கேயே பார்த்துன்னு அப்படியே மெதுவாக வந்து காதை பிடிச்சிக்கின்னு 2 விட்டார். அவர் இப்போ மிலிட்ரியில் லெஃப்டினன்ட் கர்னலில் ரிட்டையர்ட் ஆனவர். அவர் 2 விட்டார். 2 விட்டு கூட்டின்னு போனார். டீச்சர் என்னங்க டீச்சர், நீங்கள் இவ்வளோ 6 மாதமாக கவனிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் போய் இங்கே உட்காந்துக்கிறான், கரெக்டாக வர்றான், வீட்டுக்கு போகிறான்ட்டு. இது ஒரு லாஃபிங்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனால் 5, 6ஆவதுக்கு பின்னாடி நான் வந்து எஜுகேஷன் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். இவங்க கூட சரிசமமாக நானும் படிச்சுன்னு வந்துட்டேன். அது என்னுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட் டைம் ஆகிப்போச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னும் பின்னாடி வந்து நான் ஃபயர் சர்வீஸில் ஃபயர் ஆஃபீஸராக ரிட்டையர்ட் ஆனேன். வணக்கம். ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் ஒருத்தரை பற்றி எவ்வளோ? வணக்கம், என் பேர் பால்சாமி. பாலுன்னு எல்லா நண்பர்களும் கூப்பிடுவாங்க. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து டெங்கனிக்கோட்டையில் வந்து 1965 பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஸ்கூலில் 4ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸ் படித்தேன். அப்புறம் அடுத்து வந்து 10th எஸ்எஸ்எல்சி வந்து இங்கே தேன்கனிக்கோட்டையில் தான் படித்தேன். நான் வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். நான் இப்போ வந்து யோகா மாஸ்டராக இருக்கேன். கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கினவன். இருந்தாலும் எனக்கு சில காரணங்களால் இப்போது இன்றைக்கி நடக்க முடியாமல் இருக்கேன், அவ்வளோதான். இல்லையா பட் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது ஒரு சரணாலயம்னு சொல்லலாம். பறவைகள் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ இறை தேடி எங்கேயோ வாழ்ந்து இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு இடத்துல கூடும் பார்த்தீங்களா, சரணாலயம். அது மாதிரி ஒரு சரணாலயத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். அந்த சரணாலயத்தில் வந்து பலதரப்பட்ட பறவைகள் இருக்கும். அது மாதிரி பற்றி மனிதர்கள் தான் பலதரப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய நாள் பொன்விழா என்று சொல்கிற கூட தப்பு தான். அது இது வார்த்தைகளே இல்லை. இந்த நாள் இது வந்து எல்லாத்துக்கும் அமைஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 10 வந்து 20 வயசு கம்மியாயிருச்சு. உடல் ஆரோக்கியத்திலேருந்து உடல் ஆரோக்கியமெல்லாம் மென்மேலும் உயர்ந்துருச்சு. ரொம்ப நல்ல ஒரு தருணம். இது எல்லாருக்கும் அமையாது, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் முன்னால் வர இவங்களும் இது மாதிரி செஞ்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆவலுடன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீதர். நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த 75 இயர்ஸ் 1975 வந்து எஸ்எஸ்எல்சி முடித்தோம். இப்போ வந்து இது 50வது கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே வந்து சேர்ந்துருக்கிற நண்பர்கள் எல்லோருக்குமே ஒரு நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்கு ஒரு தருணம் வந்து முதல்லையே பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு 10 நண்பர்கள் வந்து சேர்ந்துருப்பாங்க கூட. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ இல்லை. அதனால் கூட வந்து அந்த வாய்ப்பை வந்து நமக்கு தவற விடாமல் இந்த தடவை எப்படியும் பண்ணிடணுன்ற மாதிரி அதாவது முன்னெச்சரிக்கையாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலந்து நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கோம். அப்போ எஜுகேஷன் வந்து வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அது நாங்கள் கேட்போம். இப்போ எஜுகேஷன் வந்து வாத்தியார் எங்களை அடிக்கிற மாதிரி இல்லை. அப்போ எங்களெல்லாம் அடித்து திருத்துறாங்க. அப்போ வாத்தியாருங்க வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்தது அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. நாங்கள் அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அந்த மரியாதை இப்போ அந்த டீச்சரை பார்த்த உடனே அவர் காதில் கிள்னது, தொடலை கிள்னது அதெல்லாம் ஞாபகம் வருது.
அடிக்க மாட்டாங்க, கிள்ளுவாங்க. ஒரு வாத்தியார் இன்னொரு வாத்தியார் அப்படியே அடிப்பார். ஒருத்தரோட ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் அடித்து திருத்ததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கோம். அதனால் எங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன மரியாதை பண்ணலான்ற மாதிரி இந்த விழாவை வந்து சிறப்பாக செய்யணுன்ட்டு எல்லாருமே கூடியிருக்கோம். திம்மசந்திரம் 1975 கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படித்தது. இங்கே வந்து 11th டி செக்ஷனில் படித்தது. இந்த ஸ்கூலில் வந்து நட்புக்கு இலக்கணமாக வைத்தோம். சகோதரத்துவமாக ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக படித்தோம், நல்ல மாதிரியாக முன்னுக்கு வந்தோம். அதில் வந்து அப்போ ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த நேரத்தில் வந்து மதியம் நாங்கள் வெளியூர்லேருந்து வருவோம். அந்த நேரத்தில் மதியத்தில் எனக்கு உணவளித்து சாப்பாடு கொடுத்து எனக்கு நல்லது பண்ணது இங்கே இருக்கார் ஃப்ரெண்டு ராஜேந்திரன். இது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது இன்னும் மேலும் வளரணுன்றது என்னுடைய ஆசை. தேங்க்யூ. ஐயா, என் பேர் மோகன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு என்னுடைய அண்ணியார் பார்வதி அப்படின்றவங்கள ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்ச நேரம் இருங்க, நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, சாப்பிட்டு போகலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்னை வந்துட்டு நான் ப்ரெஷர் பண்ணி சொன்னதுனால சரி ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலான்னு இருந்தேன். இங்கே பேசுகிறதெல்லாம் மீட்டிங்கில் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆசிரியர் குழு, மாணவர்கள் குழு எல்லாரையும் இவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸை பேசுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடும் நல்ல அறுசுவையாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டோம். சந்தோஷமான நாளை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இந்த குழுவுக்கு நன்றி. மிக முக்கியமான ஒரு நிகழ்வுக்கே முத்தாய்ப்பாக எங்கள் ஆசிரியர்களின் அறிவுரைகள் மற்றும் இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பு நிகழ்வு ஏற்பட இருக்கின்றது. அதனால் அனைவரும் அமைதியுடன் அமரும்படி மிகவும் பணிவுடன் அன்புடையீர் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவர்களே, மாணாக்கர்களே, அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த மீட்டிங்கு சீக்கிரமாகவே முடியும். அத்தனை பேரும் வீட்டுக்கு சந்தோஷமாக செல்லலாம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. இப்பொழுது என்னுடைய சான்ஸ் கிடைச்சிருக்கிறது. சாப்பாட்டுக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைச்சு கிடைச்சிருக்குது. சந்தோஷம். உண்மையிலேயே I am very happy that somebody mooted out this scheme. Among them, Mr. Sridhar and this gentleman Ravanan and so many people, I cannot name it, and it will go a long list. So money, everybody, I cannot. எல்லாரும் எஜுகேட்டட் இங்க, அதனால சுமார் சரி. எல்லாருமே இங்க இந்த மீட்டிங்குக்கு ஏற்பாடு செஞ்சதுக்கு அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இதே மாதிரியாக அடிக்கடி நீங்கள் செய்து எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி இங்கே மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்போதான் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் என்னை பற்றி ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுடுறேன். ஏன்னா டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ், ரொம்ப ரன்னிங் ஆன எல்லாரும் போக வேண்டியவங்க இருக்கும். நான் இதே ஊரில் தான் பிறந்தேன். பக்கத்தில் பாலத்தோட்டப்பள்ளின்ட்டு அங்கே ஒரு ஊர் இருக்குது, வனகனப்பள்ளின்ட்டு. அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த கிராமத்தில் தான் பிறந்தது, அங்கே தான் வாழ்ந்தது. ஏழ்மையில் இருந்தது, ப்ராப்பர்ட்டி இருந்தது. அந்த காலத்தில் எந்த இதுவும் கிடையாது, இந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஏழ்மையிலே வளர்ந்தவன் நான். உண்மையிலே சொல்கிறேன். நான் இன்றைக்கும் எனக்கு களி எண்ணெய் தான் ரொம்ப ஆசை. சோறு எண்ணெய் எனக்கு அது பிடிக்கல. களி எண்ணெய் சாப்பிட்றேன்.
ஏன்னா அந்த களி சாப்பிட்றதுனால தான் நான் இன்றைக்குமே 90 இயர்ஸ், இன்னும் 68 நாள் இருக்கிறது முடிகிறது. 90 இயர்ஸ் முடிகிறதுக்கு 68 நாள் இருக்கிறது. அந்த களி சாப்பிட்றதுனால தான் இந்த சவுண்டு வருது. இந்த சவுண்டை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்லை, என்ன இந்த வயசில் கூட இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த களியினுடைய மகத்மியம் வெரி கிரேட். ஸோ யூ நீங்கள் உங்கள் ஒரு இங்கிலீஷில் பேசின திட்டுறாரு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் களி போட்டு களியை போடு. களி கேவலம் இல்லைம்மா. இப்போவுமே தேவேகவுடா அவங்க களி தான் சாப்பிட்றாங்க. தேவேகவுடா பிரைம் மினிஸ்டர் களி சாப்பிட்றாங்க. எனக்கு களியண்ண ரொம்ப ஆசை, அதுவும் பழைய களியண்ண இன்னும் ரொம்ப ஆசை. தயிர் போட்டு அந்த சக்தி தான் எனக்கு இப்போவுமே. இந்த சவுண்டெல்லாம் களி தான் வருது. பல்லு இல்லை, பல்லு போயிடுச்சு, ஆனால் சவுண்டு மட்டும் கரெக்டாக வருது. அப்படி நினைக்கிறேன் நான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. சொல். எப்படி தெரியுங்களா? வேகமா அடிச்சா அழுது போகாது, மெதுவா துவைச்சாதான் அழுது போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா உண்மையான பேச்சம்மா, சத்தியமான பேச்சு. நான் என்னுடைய வாழ்க்கையே எனக்கு உறுதி. இப்போவுமே என்னுடைய துணியெல்லாம் நான் தான் துவைச்சுக்கிறேன். என்னுடையது மட்டும் இல்லை, என் பையன்து என் பேரன்து கூட துவைக்கிறேன் நான். இப்போவுமே காலையில் ஒரு 10-15 துணி துவைச்சிட்டு தான் வந்தேன் நான். நீடூழி வாழ்க வாழ்த்துக்கிறேன். நான் ரொம்ப ஏழ்மையிலே வந்தவன். சொத்து இருந்தது அந்த காலத்தில், சொத்து இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த எல்லாம் மெடிசன் அது இதெல்லாம் கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் 450-500க்கு விற்றுட்டோம். என்னுடைய சொத்தெல்லாமே 19 ஜூன் 1974 ஒரே நாளில் அத்தம் கையெழுத்து போட்டுட்டேன். 20-30 ஏக்கர் அன்றைக்கே போயிடுச்சு. அதுக்கு முந்தி இருந்தது. இப்போவுமே இங்கே சரண்யான்ட்டு ஒருத்தர் IAS ஆஃபீஸர் வந்திருந்தார். சரண்யா டிப்டி சப் கலெக்டர். அந்த அம்மா என்னை கண்ட ரொம்ப பிரீத்தி. அந்த அம்மாவுக்கு முத்துப்பாண்டியன்ட்டு ஒரு தாசில்தார், இப்பவும் இருக்கிறார் தாசில்தார். அவர் இந்த ஒசூரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவரை கேளுங்கள்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். நான் சொன்னேன், நான் ஒசூரை பற்றி சொன்னேன். நான் ஒசூர் முதல்ல ஜில்லாவாக இருந்தது. 200 years ago it was a district headquarters. உங்களுக்கு எத்தனை பேருக்கும் தெரியுமோ தெரியாது தெரியல. எனக்கு தெரியுமா? அவருடைய ஒரு கலெக்டருடைய இது பங்களாவில் சமாதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஏரிக்கு பின்னாடி அந்த டர்னார்ல சென்ட்ரலில். நீங்கள் போய் பாருங்கள் நாளைக்கு, பொய்யா மெய்யான்ட்டு நீங்களே பாருங்கள் போய். அந்த சமாதி இங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர். அவர்கிட்ட தான் இந்த கெனில்வர்த் கேஜல் எங்கே ராம்நகரில் இருக்கிறது இல்லையா? சொல்லிடுறேன், இது அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இட் வாஸ் ஒன்ஸ் அ கேபிட்டல், டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல். ஒசூர் வாஸ் டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல். இங்கே சப் கலெக்டர்ன்ட்டு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் அனாவசியமான பேச்சுன்னு நினைக்காதீங்க. சப் கலெக்டர்ன்ட்டு நான் போய் கேட்டேன். கலெக்டர்ன்னு சொல்கிறோம். Come to the point. I am coming to the point. கலெக்டர், சப் கலெக்டர், சப் கலெக்டர்னு கேட்டேன் நான். அந்த காலத்தில் இது ராஜா இலாக்கான்னு சொல்லுவாங்க. மைசூர் ராஜா இலாக்கான்னு சொல்லுவாங்க. இங்கே திப்பு சுல்தான் எல்லாம் இருந்தாருங்க. இங்கே ஏதாவது சண்டே ஆச்சுன்னா இம்மிடியட்டாக இங்கே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, 3 பிரசிடென்சி இருந்ததுங்க. நிறைய விஷயங்கள் வரலாறு, நான் வரலாறு படித்தது, அதையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் அமைதியாக இருப்ப. இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அவருடைய சமாதியை நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். இது பொய்யல்ல இல்லை, ஆக்சுவலிட்டி. அவர் கட்டியிருந்த கெனில்வர்த் கேஜல். அந்த கெனில்வர்த் கேஜலில் நான் குளிச்சிருக்கிறேன். அந்த பேலஸை நான் பார்த்துருக்குறேன். அங்கே தான் என்னுடைய கண்ணு கிரகணத்தை பார்த்துட்டு 17th March 1955 என்னுடைய கண்ணு போச்சு. இன்னைக்கு கிரகணத்தை பார்த்துட்டு அங்கே குளிக்க போய் கிரகணத்தை பார்த்தேன், டைரெக்டாக பார்த்து. அப்புறமா சரி, இவர் ஜாஸ்தி போனால் இவர் திட்டுவார். உண்மையிலேயே நான் உங்களுடைய ஆசைகளால், நீங்கள் சின்னவங்களே இருந்தாலும் கூட உங்களுடைய ஆசைகளால், உங்களுடைய வாழ்த்துக்களால்
உங்களுடைய அன்பினால நான் நல்லா இருக்கிற வாழ்க்கையில் ஐ ஆம் ஏ ஹாப்பி பர்சன். சில பேர் சொல்லிக்கிறாங்க என்ன எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம்ன்ட்டு. எனக்கு கஷ்டமே இல்லை, ಒಂದು கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கிறேன். புண்ணியசாலி கூட நான். எனக்கு நானே ஜம்பாடிச்சுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் யாராவது தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா எல்லாரும்? மேலே ஏறி இருக்கீங்களா? மேலே ஏறி இருக்கீங்களா? இல்லை. தஞ்சாவூர் கோயிலில் மேலே 182 அடி ஏறி இருக்கேன் நான். அந்த பாக்கியம் எனக்கு எம்ஜிஆர் கொடுத்தார். அந்த பாக்கியம் எனக்கு எம்ஜிஆர் கொடுத்தார். அந்த காலத்தில் ஆர்கியலாஜிக்கல் ட்ரைனிங்ட்டு கொடுத்து அந்த சமயத்தில் இங்கே அதே மாதிரியா தஞ்சாவூர் கோயிலில் 182 அடி ஏறி இருக்கிறேன். மேலே ஒரு இது இருக்கிறது, ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது. அது யாருமே இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் கூட போனேன் நான். மேலே ஏறலான்னா நான் அதெல்லாம் முடியாதுங்கிட்டார். ஏன்னா அந்த காலத்தில் ஆர்கியலாஜிக்கல் ட்ரைனிங்கில் போனேன். 40 மெம்பர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு 40 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதில் நான் ஒருத்தன். எம்ஜிஆரே செலக்ட் பண்ணார். இவருக்கு 5 லாங்குவேஜ் தெரியும், இவர் செலக்ட் பண்ணிட்டு. நீங்கள் எல்லாமே சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா? எல்லாமே போயிருக்கீங்க. அங்கே தங்கத்தகடு போட்டிருக்காங்க. எல்லாத்துலையுமே பித்தளை தகடு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தங்கத்தகடு போட்டிருக்காங்க. அந்த தங்கத்தகடு மேலே பக்கத்தில் ஏறி தகடு தொட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னும் 2 பாக்கியம். நீங்கள்லாம் மாணிக்கத்தை பார்த்துருக்கீங்களா? மாணிக்கம் மாணிக்கம்னு சொல்கிறீங்களே, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் கண்ணார பார்த்துருக்கேன். நானும் இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்க பேட்டப்பான்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் மாடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு இருந்தார். அவரும் மணி 8:30 22 நவம்பர் 62வது வருஷம். இந்த இப்போ கோயில் இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன கோயில் இது? யாதவ் கோயில். அங்கே ஒரு கிணறு இருந்தது, நீங்கள் பார்க்கல. சுனுசாபு கிணறு இருந்தது, உங்களுக்கு தெரியும். கிணறு, பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணத்து பக்கத்தில் மாணிக்கம், பாம்பு தலையில் தான் மாணிக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாணிக்கத்தை நான் கண்ணார பார்த்துருக்குறேன். நான் ட்ரை பண்ணேன். நானும் அந்த பேட்டப்பாவும் 2 பேரும் ட்ரை பண்ணோம். சாணி எடுத்துக்கிட்டு அதை போய் தலை மேலே போட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு நான் తయారు. స్వామి వద్దు పాము ఇక్కడెక్కడ చుట్టూ ఉంటుంది, వచ్చి చేస్తే అయిపోయాం మా పని. అది అట్లే జరుగుతూ ఉంది. మాణిక్యం உண்மை இது, பொய்யல்ல இது. இன்னொன்று நீங்கள் புராணத்தில் படிச்சிருக்கீங்க, கருட புராணத்தில், அதில் புராணத்தில் பாம்பை கருடம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. யார் நீங்கள் கண்ணில் பார்த்துருக்கீங்களா? பாம்பு கருடன் எடுத்துகிட்டு போகிறது. கருடன் பாம்பு எடுத்துகிட்டு போகிறது பார்த்துருக்கியா நீ? நான் பார்த்துருக்கேன். இந்த 4 என்னுடைய லைஃப்பில் நான் செஞ்ச புண்ணியங்க. சத்தியமாக உங்களுடைய முன்னால் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. சினிமா நான் உண்மையிலேயே பார்த்துருக்குறேன். பாம்பே கருடன் இந்த இருக்கிற பி-செட்டிப்பள்ளின்ட்டு இருக்குது இல்லையா? பி-செட்டிப்பள்ளி டவுனில் மாசநாயக்கன் பள்ளி, ஈதட்டு மாசநாயக்கன் பள்ளி, அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேனுங்க. பாம்பு வந்தது, கருடம் எடுத்து நான் அப்படியே நின்றுட்டேன். அப்படியே நின்று பார்க்கலான்னு அந்த பாம்பு என்னென்னமோ செஞ்சது கருடன் உள்ள. நீங்கள் புராணத்தில் படிச்சிருக்கீங்க, நான் நேரில் பார்த்துருக்கேன். நீங்கள் புராணத்தில் மாணிக்கத்தை பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நான் நேர்லேயே கண்ணார பார்த்துருக்குறேன். இது புண்ணியம் இல்லை நான் செஞ்சது. என்னென்ன உங்கள் மாதிரி நல்லவங்களுடைய ஆசைகளை, வாழ்த்துக்களை தான் நான் நல்லவன். எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க. ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிட்றேன், ஆனால் மிதமாக சாப்பிட்றேன். இன்றைக்கும் அவ்வளோதான். இவ்வளோ சவுண்டு 90 இயர்ஸுக்கு இன்னும் 68 டேஸ் இருக்குது. 90 இயர்ஸ் முடிகிறதுக்கு 68 days. 28th July 35 my date of birth, actual date of birth. In 68 days இருக்குது. We count it if you want. whether I am right or wrong என்று. ஆகையால் நான் இந்த காசு கீசு எல்லாத்துக்கும் நான் டியூஷன் வச்சுக்க மாட்டேன். நான்
சில பேர் இஃப் ஐ டூ அன்ஜஸ்டிஸ் டு மை டியூட்டி தென் ஓன்லி ஐ கேன் ஹேண்டில் டியூஷன். இங்கே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலன்னா தானே அங்கே டியூஷன் எடுக்கும். என்னுடைய லைஃப்லேயே டியூஷன் எடுத்தது கிடையாது. ஏன்னா ஜஸ்டிஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கடவுள் கூட இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பச்சப்போ நான் சொல்கிறது ரைட்டா? ஆகையால் ஐ ஆம் ஹாப்பி. இந்த 4 இன்சிடெண்ட்டே எனக்கு நடந்துருக்குது. இப்போவுமே என்னுடைய பையன் நல்லா பார்த்துக்கிறாரு. என்னுடைய ஒய்ஃபு டீச்சராக இருந்தார், போயிட்டார். அவருடைய நாங்கள் வந்தோம், நாடகம் ஆடினோம். அவங்க பாருங்க, அவங்க நாடகம் ஆடிட்டாங்க, போயிட்டாங்க. நானும் நாடகத்தில் இன்னும் நாடகம் முடியல இருக்கிறேன் நான். ஆகையால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சு பழைய டீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் புண்ணியசாலிகள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வாழ்க்கையில் வராது. ஏன்னா நீங்கள் நன்றி உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்கள். இது அடிச்ச 50 வருஷம் ஆன பின்னால், நாங்கள் 50 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு. அவர் எங்கேயோ இருந்தார், அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தாரு வந்தார் அன்ட்டு இல்லை. சம்பளம் கவர்மெண்ட்டில் கொடுக்குது வருது, அதல்ல. அவங்கள மறக்காமல் இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் புண்ணியசாலிகள், நன்றி உள்ளவர்கள். உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஆசீர்வாதம் பண்ணுறேன். அவருக்கு 93 இயர்ஸ், இவருக்கு 87 இயர்ஸ். இவருக்கு என்ன ஜூன் 2ஆம் தேதி வந்தால் 91 முடிகிறது. ஜூன் 2ஆம் தேதி இவருடைய பர்த் ஆஃப் 92க்கு இறங்குறாரு. நான் 28 ஜூலை வந்தால் 91க்கு இறங்குறேன். இப்போ 68 நாள் பாக்கி இருக்குது. ஆகையால் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி அன்பும் ஆசையும் பழைய நினைவுகளை அடிக்கடி நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் கூட பழசெல்லாமே நினச்சிக்கிட்டு தான் எனக்கு அடிக்கடி பழசெல்லாம் கனவு மாதிரி வருது. எனக்கு நான் எங்கெல்லாம் சுற்றினேன், எங்கெல்லாம் பேசினேன் யார்கிட்ட, அதெல்லாம் கனவு மாதிரி வருது. ஆனால் கண்டுபிடிச்சி பார்த்தா அது கனவுன்ட்டு தெரியுது. ஆகையால் நீங்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நன்றி மறவாதவர்கள், எப்போவுமே இப்படியே இருப்பீங்கன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேத்ரெட்டி பையன் அவருக்கு தெரியும். அவருடைய அப்பாவும் நானும் கூட வேலை செஞ்சவர். இவரும் எங்கள் மிஸ்ஸஸும் கூட வேலை செஞ்சவர். இவரும் என் கூட வேலை செஞ்சவர். இவரும் என் கூட வேலை செஞ்சவர். அதனால தான் எங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. எப்போ இருந்தாலும் கூட நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கூட உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய முதுமையில் உங்களை காப்பாற்றுறது நன்றி உடைமை தான் என்பதை இங்கே அடித்து சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருந்து இதே மாதிரி அடிக்கடி மரியாதை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவன் நல்லது செய்வார்ன்ட்டு நான். அவருடைய ஒய்ஃப் இப்போ சொன்னார், மஞ்சுளான்றது, நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஆகையால் சந்தோஷமம்மா. ரைட். எல்லாருமே ஏதோ பேசுகிறாரு பைத்தியக்கார மாதிரின்றதில்ல. நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அதுதான் வளரும். நீங்கள் உங்களுடைய மனசில் எது கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அந்த கெட்ட வழியிலேயே உங்களை கடவுளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நல்லது நினச்சிக்கோங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்காதீங்க. உங்கள் பணம் போனாலும் சரி, மற்றவங்களுக்கு மட்டும் தயவு செய்து எந்த வகையிலையும் நினைக்கவே நினைக்காதீங்க. நினைக்கிறதே மகா பாவம். நினைச்சாலேயே பாதி பாவம் வந்துடுறது. ஆகையால் நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். குழந்தைகளோட, குட்டிகளோட, பேரன் பேத்திகளோட எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி எங்களுக்கு மரியாதை கொடுத்ததுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருந்தோம். we are destined to enjoy this. ஆகையால் உங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் ஒவ்வொருடைய பேரையும் சொல்ல முடியாது. அத்தனை பேரும் எனக்கு தெரிந்தவர்கள் தான். இதில் புதுமுகங்கள் ஒன்றும் கிடையாது. 1-2 இருந்தாலும் கூட இப்பொழுது என்னை அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. God bless you all. Take leave of you. ஜெய் ஹிந்த். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். எல்லாம் உங்களுடைய ஆதரவு, அன்பு, ஆசைகள் அவனுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வேண்டிக்கிறேன். அவரு கூட ஏர்ஃபோர்ஸில் இருந்து ரிட்டையர் ஆனவர் நல்லா இருக்கிறார். ஒன்றும் குறை இல்லை.
சந்தோஷம். என்னங்க advice I have given, you all think good, you will be always happy. This is my advice. Think good, do good, see good. அந்த காந்தி வச்சிருக்காரு 3, அதை வச்சுக்கிட்டு அது ஒன்று போதும். அது டேபிள் மேலே இருந்ததுன்னா யூ டோன்ட் டூ பேட், யூ டோன்ட் திங்க் பேட். காட் பிளஸ் யூ ஆல். ஐ டுக் லாங் டைம், மன்னிக்கணும். ஏன்னா ஏதாவது அதிகமாக பேசியிருந்தால் அதிக பிரசங்கின்ட்டு சொல்லி நினைக்காதீங்க. உண்மையை சொல்லியிருக்கிறேன். நான் புண்ணியசாலி தான். எனக்கு நானே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ నాకు ఇది లేదు, నాకు ఏమీ ఈ కష్టం ఆ కష్టం. కష్టం யாருக்கும் இல்லை, யாருக்கு இருக்கிறது. எண்ணம் நல்லா இருந்ததுன்னு கஷ்டம் இல்லைங்க. எண்ணம் நல்லா இருக்கணும். மனம் போல மாங்கல்யம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்ஸ் அலாட் மை டியர் சார். உண்மையில் நாங்கள் மிகவும் பேறு செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். எங்களுடைய ஆசான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது சொல்லிக் கொடுத்தது, அது ஒரு வார்த்தையை அவர் மறந்துவிட்டார். மறந்துட்டேன். ஒருத்தர் அசோகரை பற்றி ஒருத்தர் யாரோ இங்கே வெரி குட் வெரி குட். அந்த அசோகர் கலிங்க போருக்கு போயிருந்த, கலிங்க போர் இடத்த பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் போயிருக்கிறேன். தௌளகிரின்ட்டு ஒன்று இருக்கிறது, புவனேஸ்வர், ஒரிசா கேபிட்டல் புவனேஸ்வர். தௌளகிரின்ட்டு இல்லை, அங்கிருந்து 46 கிலோமீட்டர். தௌளகிரியிலிருந்து 46. உங்களுக்கு தெரியுமா இந்த தௌளகிரி? அந்த தௌளகிரியில் அசோகர் எத்தனையோ பேரை கொன்னுட்டு அந்த ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டாரு. கடைசியில் அங்கே ரத்தம் அப்படியே போனப்போ அங்கே இப்போவுமே அங்கே போட்டிருக்கீங்க. நீங்கள் யாராவது போனால் பாருங்கள். திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் ஆல் தி வெப்பன்ஸ் ரைட் டவுன் சொல்லிட்டு ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது. 4 புத்தருடைய சிலை இருக்கிறது. ஒரு ஈஸ்வரனுடைய கோயில் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் கோயில் முன்னால் திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் ஆல் தி சோல்ஜர்ஸ் லைட் தர் வெப்பன்ஸ் அண்ட் டிசைடட் நாட் டு ஃபைண்ட் இயர் ஆஃப்டர் நாட் டு ஃபைட் வித் எனிபடின்னு சொல்லிட்டு அவர் அன்னிலிருந்து தான் அவருக்கு ராஜ ரிஷின்ட்டு பேர். ராஜ ரிஷி, ராஜாவாக இருந்தால் ரிஷி ஆகிட்டார் ஒரு நிமிஷத்தில். சேஞ்சிங் ஆஃப் மென்டல் இருக்கு இல்லைங்களா, இட் வில் டேக் இன் நோ டைம். ஆகையால் நாம் ஏதாவது மனசில் கெட்டது இருந்தாலும் கூட லிவ் இட் டுடே, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ கோ ஃபார் தி பெட். எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க? யாராவது இது பர்மனெண்ட்டாக? இது திஸ் இஸ் நாட் எ பர்மனெண்ட் பிளேஸ். அவர் பர்மனெண்ட் பிளேஸ் இஸ் தேர். காட் பிளஸ் யூ ஆல். மனமாறுதல் தான் மனித நேயத்தின் உச்சம். கண்டிப்பாக ஐயா அவர்கள் பல தடவை எங்களுக்கு பாடம் போதித்திருக்கின்றார்கள். அவர் சொல்ல மறந்து விட்டார். அந்த ஒரு வார்த்தை இப்பொழுது நான் அவர் சார்பாக சொல்லுகிறேன். சர்வஜன சுகினோ பவந்து சமந்த சன்மகலானி பவந்து. இது ஐயா சொல்வாருங்க. அது ஞாபகம் வந்தது. அது எனக்கு உச்சரிப்பு சரியாக இல்லாட்டியும் அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. நாங்கள் மனிதராக பிறந்தோம், அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிது. மனிதராக வாழ்ந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு குறிக்கோள் வாழ்க்கை முழுவதும் அனைவருக்கும் நன்மை செய்வது. அது முடியாவிட்டாலும் பரவாயில்லை, கடுகளவும் தீங்கு செய்யாமல் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மடிவோம் என்று எங்கள் நடராசன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார். எத்துணையும் பேதமுறை தெவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. ராமலிங்க அடிகளார் அவர்களின் பாடலி ஐயா அவர்கள் 9ஆம் வகுப்பில் நடத்தியது அப்படியே மனக்கண் முன் வருகின்றது. எத்துணையும் பேதமுறாது, கடுகளவும் வித்தியாசம் இல்லாமல், எவ்வூரையும் தம்முயிராய் எண்ணி, அனைத்து உயிர்களையும் என்னுடைய சொந்த உயிராக எண்ணி யார் வாழ்கின்றார்களோ அந்த தூய உள்ளத்தில் தான் இறைவன் குடி புகுவான் என்பதாக முடிகின்றது. இந்த விளக்கத்திற்கு தற்போது நேரம் இல்லை. ஐயா அவர்களை அது சம்பந்தமாக அறிவுரை கூறும்படி சொல்ல மறந்துட்டு இப்போ ஞாபகப்படுத்தினாரு. என்ன ஞாபகம் மருதி 90 இயர்ஸ் ஆச்சுன்னு மறந்து இல்லையா? ஆகையால் இப்போ அந்த ஆர்கியலாஜிக்கல் ட்ரைனிங் போகும்போது
ஒரு இடம் இருக்கிறது, தமிழ் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்றது. முதல்ல இந்த தமிழ் எழுத்துல. இப்போது நான் ஒன்று சொல்லிடுறேன், தப்பாக நினைக்காதீங்க, இவர் பேச வேணான்றாரு, பேசணும். இப்போ அதாவது முதல்ல தமிழியன்ட்டு இருந்தது. இந்த தமிழ் என்ற எழுத்து கோடுங்க, வெறும் கோடுங்க தான். பாருங்க, இது ஆ இப்படி போட்டா ஆ, இப்படி போட்டா ஊ, இப்படி மேலே போட்ட ஈ. இந்த இது எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த தமிழ் கிரந்த எழுத்தாய், வட்டெழுத்தாய், அதுக்கப்புறமே என்னென்னமோ எல்லாம் மாறுபாடுகள் தான் பட்டுது. இப்போது வி.வே. ராமசாமி நாயக்கர் காலத்தில் தமிழ் மாறுபாடு வருது, அதாவது எம்ஜிஆர் காலத்தில். இப்போ நான்ட்டு இருந்தது, முதல்ல நான் இப்படி போட்டுட்டு இருந்தார். ஈவேரா என்ன பண்ணார், அதுக்கு ஏன்னு சொல்லிட்டு நான்ட்டு போட்டார், ஒரு கால் கொடுத்தார். இந்த ட்ரைனிங்கில் நான் சொன்னேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நடன காசிநாதன் டைரக்டர், நடன காசிநாதன் அவர் ட்ரைனிங்கில் சொன்னார், சார் ஈவேரா பண்ணார், நாவே இப்படி பண்ணான்னு சொல்லிட்டாரு, நான் இன்னும் சுலபமாக பண்ணலான்னு சார், இதுக்கு என்ன எப்படி என்னாரு, காக்கு கால் கொடுக்குறீங்களே, கால் கொடுங்களா, ஆகாதான்னு கேட்டேனுங்க. டைரக்டர் அவர், யூ ஆர் வெல்கம், கரெக்டு, ஆனால் நீங்கள் லீடர் இல்லை சார், சாதாரண ஆள். லீடர்ஸ் சொன்னால் அது எடுபடுறது, சாதாரண ஆள், ஆகையால் இது எடுப்படாதுன்ட்டு. இதே வார்த்தையை నటన కాసనాథన్ అంటే నిజంగా ఇది నడిచిన మాట. నేను వాళ్ళకు నాకు తర్కం నడిచే. కాకు కాలిస్తాము, కీ ఇస్తాము, ఆకు కాలిస్తే అయ్యలేదా, అవుతుందా లేదా? நீங்கள் யூ ஆர் நாட் எ லீடர், ஸோ யுவர் ஒர்க் வில் நாட் எஃபெக்ட் ஹியர் என்றார். அதுபோல் இப்போவுமே அந்த ஜம்பை என்ற ஒரு இடம் இருக்கிறது, திருவண்ணாமலையிலிருந்து 27 கிலோமீட்டர். ஆதி அரங்கம்ட்டு ஒரு கோயில் இருக்குது, தெரியுங்களா? ஆதி திருவரங்கம் பக்கத்தில் அந்த ஆத்தங்கரையில் நம்ம ஆதி திருவரங்கத்தில் ஒரு இது இருந்தது, நம்ம நெல் களஞ்சியம் ஒன்று இருந்தது, எல்லாமே குப்பை போட்டிருக்காங்க. 2 லட்சம் மூட்டை அந்த நெல் போட்டாலும் கூட அதில் அடங்கும், அவ்வளோ இருந்தது. நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ பெரிய. என்ன எனக்கு அந்த காலத்தில், எனக்கு எம்ஜிஆர் காலத்தில் எல்லா கோயில்களும் காசு செலவு இல்லாமல், சொந்த காசு செலவு இல்லாமல் எல்லா கோயில்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெல்லாம் காட்டிட்டாங்க. எனக்கு நான் பண்ண புண்ணியம்தான் சொல்லணும், பாக்கியம் புண்ணியம் எல்லாம் உங்களுடைய அன்பினால் வந்தது. ஆகையால் அங்கே ஜம்பைன்ட்டு ஒரு இருக்கிறது, ஏரி பக்கத்தில் ஒரு குன்று இருக்குது, அங்கே சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த கல் பக்கத்துலேயே. இப்போவுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது. நான் என் கூட வந்தீங்கன்னா நான் காட்டுறேன். இப்போ கூட அவ்வளவு மாறுபாடுகள்லாம் அடைஞ்சிருக்கு தமிழ் பல மாறுபாடுகள் அடைஞ்சிருக்குது. அதே போல் இங்கிலீஷு கூட எவ்வளவோ மாறுபாடுகள் இருக்குது. இது லாட்டின் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு எல்லாம் வந்துருக்குறது. ஆகையால் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிவு கொடுங்க. மொபைலு கூட அறிவு தான். அந்த மொபைல் ரொம்ப கெடுதல் பண்ணிகிட்ருக்குது. இப்போ வர ஃபேமிலிக்குள்ள தான் குட்டிச்சோர் பண்ணிட்டு இருக்குது. பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் யுவர் சில்ட்ரன் ஆர் ஹேண்ட்லிங் மொபைல்னா யூ ப்ளீஸ் கண்ட்ரோல் தம், அவ்வளோதான் சொல்லிட்டு. இப்போது எனக்கு இந்த கல்வெட்டெல்லாம் எனக்கு தெரியும், படிப்பெல்லாமே. இப்போ மறந்து போச்சு, என்ன அதுலேயே இருந்தால் தான். நீங்கள் போனீங்கன்னா ஜம்பைன்ட்டு ஒரு ஊர் இருக்கிறது, ஏரி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எந்த ஊருமா? திருவண்ணாமலை பக்கத்தில். அவர் ஒரு மணலூர்பேட்டை பக்கத்தில் 3வது கிலோமீட்டர் ஜம்பை. நான் அடிக்கடி போகிறேன். ஆதி அரங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் கூட அந்த மாதிரி இல்லை காட்சி. அவ்வளோ பெரிய ஆதி அரங்கம், ஸ்ரீரங்கத்தில் கூட அவ்வளோ காட்சி கிடையாது. ஆதி அரங்கம் ரொம்ப சந்தோஷம். ஜம்பையில் மேலே அந்த எல்லாமே அங்கே குட்டை மாதிரி ஒன்று இருக்கிறது. அங்கே இடத்துல சாராயம் காத்துட்டு இருந்தாங்க. இந்த இயர் 80, ஐ ஆம் ஸ்பீக்கிங் 80, ரைட். ஏன்னா ஞாபக சக்தி கம்மி, அதனால அது பேச வரும்போது அது ஞாபகம் வரும்.
காட் பிளஸ் யூ ஆல். எனக்கு என்றைக்குமே இந்த கூட்டம், எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுத்துடுங்க தயவு செய்து, யாராவது எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுத்துடுங்க. தேங்க்யூ பச்சோபன் பீட்டர். ஐ தேங்க்யூ டு ஆல். உங்களுடைய பாதங்களை தொட்டு இந்த 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 சான்ஸ் எனக்கு கொடுத்தீங்களே, இது இது என்னுடைய பாக்கியம். ஐயா மனசு உங்களுக்கல்ல, உங்களுடைய ஆத்மாவுக்கு நான் கும்பிடுறது. உங்களுக்கல்ல, ஆகாரத்துக்கல்ல, ஆத்மாவுக்கு. ஐயா, விளக்கேற்றும் விளக்காக எங்களை எல்லாம் விளக்கேற்றி வெளிச்சமாக்கிய ஐயா கூனா அவர்களை சில வார்த்தைகள், அறிவுரைகள், வாழ்த்துக்கள், ஏற்புரை அளிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கங்க. 50 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மாணவர்கள் இனிமையானவர், மாணவர் பண்புள்ளவர். ஆசிரியர் பெருந்தகையர் முதற்கண் என் வணக்கத்தை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய ஆசிரியர்களெல்லாம் சேர்ந்து அறிவுரைகள் அனைத்தையும் சொல்லி எல்லாரும் கேட்டிருக்கிறீர்கள். இருப்பினும் நான் அதிகமாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லோரும் பேசி தீர்த்து விட்டார்கள். இருந்தாலும் இரண்டொரு வார்த்தை மட்டும் கூறுகிறேன். அதாவது, விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே இருள் சூழ்ந்து விட்டால் அந்த வெளிச்சம் மறைந்து போகிறது. அதுபோல் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் எவ்வளவு விளக்குகளை வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஒரு ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை சேர்த்து முன்னுக்கு கொண்டு வர முயற்சியும் செய்கிறார். அவருடைய அறிவுரையை கேட்டு பிள்ளைகள் எல்லோரும் முன்னுக்கு வருகின்றார்கள். அவர்கள் முன்னுக்கு வரும் பொழுது தன் ஆசிரியன் யார், எப்படிப்பட்டவர் என்ற குணங்களை அவன் அறிகிறான். அவன் அறிந்து அந்த ஆசிரியரை புகழ்கிறான். அதாவது, ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் பல விளக்குகளை ஏற்றலாம். ஆனால் அந்த விளக்குகள் எப்படி எரிகிறது? ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லாவிட்டால் முடியாது. அதனால் அப்படிப்பட்ட மாணாக்கனை உருவாக்கி பல மாணாக்கர்களை உருவாக்குகின்ற ஆசிரியன் பல குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வந்து நல்ல பெயர் எடுத்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிறான். அந்த பதவியில் இருந்தாலும் அவன் அந்த ஆசிரியரை பற்றி நினைத்து கொண்டு தான் இருப்பான். உதாரணமாக, நான் ட்ரைனிங் செல்லும் பொழுது எனக்கு உதவியார் இந்த பெங்கல்கோட்டை ஹைஸ்கூலில் இருக்கின்ற RS துரைசாமி அவர்கள் கிளார்க்காக இருந்தார். அவர் எனக்கு ட்ரைனிங் ஸ்கூலில் இடம் வாங்கி கொடுத்தார். அவர் இடம் வாங்கி கொடுத்ததுனால இன்று நான் ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியனாக நான் வேலை பார்க்கிறேன். இப்பொழுதும் நான் நினைக்கிறேன். அவர்கள் குழந்தைகள் இடத்தில் படித்தார்கள். அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய நினைவு என் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் அவரை பற்றியே நினைக்கிறேன், இன்றும் நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆசிரியர் RS துரைசாமி அவர்கள் ஹைஸ்கூலில் அவர் கிளார்க்காக இருந்தார். அவருடைய ஞாபகமாக எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர் பிள்ளைகள் எல்லாம் நல்ல இருக்கிறார்கள். நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். பல குழந்தைகள் படித்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் ஆசி கூறியிருக்கிறேன். ஆக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆசிரியர்களை நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் வாழ்ந்து வாழ்க்கையை நடத்தி பல ஆண்டு வாழ்க வாழ்க என்ற ஆசீர்வதித்து முடித்துக் கொள்கிறேன். தற்போது நினைவு பரிசுகள் வழங்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள். இது
அப்படியே பிறகு பேர் சொல்லுங்க, ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோங்க. அட்டுப்படுங்க படுக்க ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அட்டுப்படுக்கணும் படுக்கணும் எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அட்ல ஒன்று பேசலாமா? அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களுடன் ஒரு உரையாடலுக்கு நான் மிகவும் உண்டு ஓகே உண்டு ஓகே ஒரு நிமிஷம் போட்டோண்ணா பிடி ஓகே ஓகே ఓకే అట్లా ఉండండి ஓகே. நீங்கள் காட்டிய இந்த அன்பு, மரியாதை, மதிப்புக்கு என்ன கைமாறு செய்தாலும் எனக்கு ஒரு நினைவு வருகிறது. மனிதன் பிறக்கும் போது யார் வாழ்த்துகிறார்கள் என்பது தெரியாது. அவன் இருந்த பொழுது யார் வந்து பார்த்தார்கள் என்று தெரியாது. நான் வாழும் போதே உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதில் எனக்கு நான் கொடுத்து வைத்தவன் பாக்கியசாலி. 7 பிரிவு எடுத்தாலும் இல்லை என்று இறப்போர்க்குன்னு ஒரு செய்யுள் இருக்கு. ஆனா நான் இங்கே 7 பிரிவு எடுத்தாலும் நீங்கள் தான் என்னுடைய மாணவர்களாக வர வேண்டும். நான் உங்களுக்கு பாடம் கொடுக்க வேண்டும், பாடம் நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அமைதி, சந்தோஷம் கொடுக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் வணக்கம். என்று நான் மறுபடியும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறேன். சந்தோஷமா இருக்குது. ஆனா இருக்கிறது போதும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாரு கடவுள். இன்னும் பத்தலைன்னா எல்லோருக்கும் வணக்கம். இங்கு எனது அருமை ராஜேந்திரனை இங்கு மேடைக்கு அழைக்கிறேன். வி. ராஜேந்திரன், தயவு செய்து இங்கு வரவும்.
வேற எந்த ஒரு இது இல்லை. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நன்றி மறப்பது நன்றென்று இப்போதுமே அவர் உறுதிப்படுத்துகிறார், நினைவுபடுத்துகிறார், நமக்கு எல்லாமே ஒரு பாடமாக திகழ்கிறார். இவருக்கு படிக்கும்போது தினந்தோறும் சாப்பாடு கொடுத்து காப்பாற்றியவருக்கு இவருக்கு இந்த உங்களுடைய முன்னிலையில, அதுவும் இந்த நேரத்துல அவரு அதை மறக்காமல் இவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கொடுத்து இது பண்றாரு. பாருங்க, இவர் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு பாருங்க, இவர் சாப்பாடு போட்டு அந்த காலத்துல படிக்கிறதுக்கு உதவியா இருந்தாருன்னு சொல்றாரு. இதுதான் நன்றி உடைமை. மதிய நேரத்துல பசியா தீர்த்தவர். கிளாஸ்மேட் ஆனாலும் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணுமே. அந்த எண்ணம் இருக்குது இல்லையா? ஹலோ, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய இந்த முன்னாள் மாணவர்களுடைய இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஒற்றுமையை பிரதிபலிக்கும் விதமாக இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு நம்முடைய கூட்டமானது தற்சமயம் நிறைவு பெற சூழ்நிலையில் உள்ளது. அதற்கு முன்பாக நம்ம ஆசிரியர்களுக்கு இப்போ ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம அறிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு முதல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ற ஆசிரியருக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பச்சையப்பன், ராவணன், கவுஸ்கான், ஸ்ரீதர் மற்றும் இதர நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப அவங்க எடுத்த முயற்சி ரொம்ப பெரிய விதமான ஒரு முயற்சி. முதல்ல நம்ம கிருஷ்ணமூர்த்தி வாத்தியார் அவரை போய் பார்த்து அவரை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க முதல்ல போய் அவர் இன்வைட் பண்ணாங்க. அதே மாதிரி கூணா வாத்தியார், அப்புறம் விஎஸ், அப்புறம் ரங்கசாமி வாத்தியார், இவங்களெல்லாம் இங்கே நம்ம அரங்கில் கூப்பிட்டு ஒரு பெரிய விழாவை நடத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு மைசிலிக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. இந்த விழாவில் இத்தனை நேரம் நம்மிடையே பேசிய நம் ஆசான் இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பதனை ஏற்று இங்க நமக்கு எல்லாம் வாழ்த்து சொன்ன நம்முடைய குருமார்கள், குருர் பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்பது போல குருவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஆண்டவனுக்கு கூட கிடையாது. நமக்கு நேராக ஆண்டவன் கூட ஆசீர்வதிக்க மாட்டாரு, நம்ம பிளஸ் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒருத்தரும் ஒரு பாக்கியசாலி. நேராக மனசு குளிர நம்மளை வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்து எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது, நமக்கெல்லாம் கிடைச்சிட்டு நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். ஒருத்தரும் இன்னைக்கு உண்மையிலே எனக்கு பேசவே முடியல. அந்த அளவுக்கு நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி வாத்தியார், கூணா வாத்தியார், விஎஸ், அப்புறம் ரங்கசாமி வாத்தியார் அத்தனை பேரும் சொன்னது உண்மையிலேயே ஒரு ஆண்டவனே வரம் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அதான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ஆசீர்வாதம் பண்ணி நம்மளெல்லாம் எப்போ நல்லா இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும் வாழ்த்துனதுனால நம்ம ஒரு வருஷம் இந்த மாதிரி நம்ம செய்யணுன்ற ஒரு முடிவு நம்ம எடுத்திருக்கோம். அதில் எல்லாம் மறுபடியும் வாத்தியார்கள்லாம் இதே மேடையில் உட்கார வச்சு மறுபடியும் அவங்களுடைய வாழ்த்துக்களை நம்ம பெறுவோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம இங்கே சொல்லிக்க விரும்புகிறோம். அதே மாதிரி இந்த மேடைக்கு எங்களை எல்லாம் வாழ்த்து சொன்ன கிருஷ்ணமூர்த்தி வாத்தியார், கூணா வாத்தியார், சீனிவாசன் வாத்தியார், ரங்கசாமி வாத்தியார் இவங்களுடைய நன்றிகளை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நடந்திருக்குது. இதுக்கு ஒத்துழைப்பு செஞ்ச மணி, ஸ்ரீதர், ராவணன், மைசெல்ஃப், இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன். இது இல்லாம இன்னும் சில நண்பர்கள் இருக்காங்க, நேரம் இல்லாத காரணத்தால் பேர் சொல்ல முடியல. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த 67, 68, 69, 70 வயசுல
இந்த 90 வயசு மாதா பிதா குரு இவங்க தெய்வங்களாம். இப்போ இன்னைக்கு தெய்வத்தை வந்து கடவுளை நேர்ல பார்க்க முடியாது. இந்த தெய்வங்களை நாம இன்னைக்கு நேர்ல பார்த்துட்டோம். அடுத்த வருஷம் பார்ப்போமா பார்க்க மாட்டோம்ன்றது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அது நீங்க தீர்மானம் பண்ணணும். ராவணன் பச்சையப்பன் ஒண்ணும் கிடையாது. 1975 11ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அனைவரும் சமம், அவர்கள் குடும்பத்தாரும் சமம் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்த எங்கள் தெய்வங்களாகிய 4 தெய்வங்களுக்கும், வருகை தந்த என்னுடன் படித்த மாணவர்களுக்கும், அவர்கள் கூட வந்த மனைவிமார்களுக்கும், குழந்தைகள்மார்களுக்கும், பேரன் பேத்திகளுக்கும் நன்றி சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. இங்கே இருக்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. சில பேரை தெரியும், சில பேர் தெரியல. தெரியாட்டா கூட இங்கே வந்து பார்த்ததுல ரொம்ப விசேஷமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் அருள் பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, அப்பா அம்மா, மகன் மகள், பேரன் பேத்தி எல்லாருக்குமா எங்கள் ఆశీర్వాదం. కొట్టిండేది ఏంటారు, తిట్టిండేది ఏంటారు. చూడండి, ఈయన్ని కొట్టిందాను తిట్టిందాను ఒడివేలు அந்த அன்புல அடிச்சிருக்கிறேன். உன்னுடைய நன்மைக்காக நான் அடிச்சிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உன்னுடைய நன்மைக்காக. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரைட், நீ அது சொன்னேன்னா இது என்னுடைய மனதுல முன்னாடி. ரைட். நாங்க பண்ண தீட்டி படிக்காம இருப்போம், விளையாடுவோம், இந்த வேலை செய்யாதீங்க, ஒழுங்கா படிங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க. இங்க போய் இங்க பிரஸ் ரிப்போர்ட்டர் ரமணா இருக்கிறான், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஏரி கடையில போய் உட்காந்துருவாங்க, ஏரியில போய் அங்க விளையாடுவாங்க. சரி, இது பரிமாறிக்கொள்வது தான். இதுல கொடை சொல்றதுக்கு இல்ல, பரிமாறிக்கொள்வது. சின்ன வயசுல அத்தனை பேரும் துர்மார்க்கத்தனம் பண்றாங்க, அது குவைட் காமன். பேரு ராவணன். இங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுல அவள்ல ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 2 மாசமா எங்களுக்கு தெரிஞ்சு வீட்டுல ஃபோன் பேசி அவர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேதர் பண்ணி போய் த்ரோட்டு தொண்டை வலி கூட வந்துடுச்சு அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் அந்த ஈடுபட்டிருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்போ தோணுது, என்னோட ஃப்ரெண்ட்ஸாலையும் நான் கூப்பிடணும், டுகெதராக சேர்க்கணும் அப்படின்னு. இது நானும் ஏதோ சரி சும்மா வந்துட்டு போகலாம் வீக்கெண்ட் அப்படின்னு யோசிச்சது போய் இங்கே எல்லாம் டுகெதர். நிஜமாக இது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. அவ்வளோ ஞாபகம் வச்சு அவங்களோட 50 இயர்ஸ் 50 வருஷன்றது சும்மா இல்லை. எங்களோட பசங்களெல்லாம் இது நாங்கள் அவங்களுக்கு இது புரியாது சொன்னால் கூட. பட் அவங்களுக்கும் இதை நாங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம், அதுதான் நாங்கள் லவ் பண்ணுறோம். இவங்களுக்கெல்லாம் மோர் தென் 90 ஏஜ். பட் அவங்க சில பேர் நடப்பாங்க, நல்லா நடக்கவும் முடியாது. பட் நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் டுகெதர் நடந்தது. நாங்கள் இதை பார்த்தது, நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணோம், நிறைய நடந்திருக்கு. எல்லாரையும் பேசினது, அவங்கள புரிஞ்சுக்கிறது, அவங்களோட லைஃபு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் லைக் ஓவரால் கிரேட் மெமரி. இந்த நாள் எப்பயுமே மறக்க முடியாது, அது எல்லார் லைஃப்லயும். எங்களுடைய வயது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால 90 வயசு இன்னும் 10 வருஷம் 90 ஏஜ் English. So my daddy is our superhero and thanks for the real inspiration. எங்கள் டாடி தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை நினச்சி நாங்களும் இதை நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம், நானும் எங்கள் அக்கா சேர்ந்து. ஸோ தேங்க்ஸ். எப்போ நெக்ஸ்ட்டு எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணாலும் அப்பாவுக்கு ஒத்துழைப்பு, அம்மாவுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு செய்ய முடியாது. ஒத்துழைப்புக்கு நாங்க எல்லாமே. ஆமாமா, அவங்க கிடைச்சது எங்களோட புண்ணியம். உங்களுக்கு சேர்ந்ததுதான். ஆமாங்க, தேங்க்ஸ், நன்றி. நீங்க வந்தது நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். உங்க பிளெஸிங்ஸ் தான் எல்லாம்.
எல்லாரும். ரெடி ரெடி ரெடி. ரெடி, ஸ்மைல் பண்ணுங்க நல்லா. சார் இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். எல்லாரும் ஒரு thumbs up. எல்லாரும் ஒரு சவுண்டோட thumbs up பண்ணுங்க. ஓகே, கீழே விட்டுருங்க. நான் சொல்லும் போது கேமரா காது கேட்கல. இன்னொரு டைம் கீழே விட்டுருங்க. ரெடி, 3, 2, 1. லைட்டாக தான் கேட்டிருக்கு போல. ஓகே, டன்.